அஸ்ஸலாமு அலைக்கும். 4வது கேள்வி இது. இது ஃபுல்லா என்ன பிசிக்ஸ் கேள்வி. இதில பார்த்தீங்கன்னா, அழுத்தமான மேற்பரப்பின் மீது வைக்கப்பட்டுள்ள 100 கிராம் திணிவுடைய கனவடிவான மரக்குற்றி உருவில் காட்டப்பட்டுள்ளது. மரக்குற்றியில நிறை கேட்காரு. நிறைக்கு சமன்பாடு என்ன? W = mg. அப்ப இதில பிரதியிட்டோம்னா, m வந்து 100 கிராம். அப்ப கிலோகிராமுக்கு மாத்துறதுக்கு என்ன செய்யணும்? 1000ஆல பிரிக்கணும். தர g என்ன புவியீர்ப்பு ஆர்முடுகள். அப்ப அத என்ன எடுக்கிறேன்? 10ன்னு எடுக்கிறேன். அப்ப இதில பிரதியிட்டுட்டு நாம சுருக்கணும்னா, இங்க 2 0, இங்க 2 0, இதில ஒரு 0, இதில ஒரு 0. அப்ப விடை என்ன வருது? 1 வருது. அப்ப இதோட நிறை வந்து என்ன? 1 நியூட்டன். 1 நியூட்டன். இப்ப அடுத்த கேள்வி உங்கள்ட்ட கேட்காரு. மேற்படி சந்தர்ப்பத்தில கீழ்வார சந்தர்ப்பங்கள்ல உராய் விசை தொழிற்படுமெண்டா சரி போடணும். தொழிற்படாட்டி பிழை போடணும். அப்ப முதலாவது வந்திருக்காரு, பொருள் மீது கிடை விசை தொழிற்படாது. பொருள் அப்ப சும்மா இருக்கு. ஒரு விசையும் தொழிற்படல. பொருள் ஓய்வுல இருக்கு. அப்ப உராய்வு தொழிற்படுமா? இல்ல. அங்க நிறை கீழ் நோக்கி தாக்கிட்டு இருக்கும். சிவன்மரதாக மேல் நோக்கி தாக்கும். அப்ப இங்க என்ன செய்யாது? உராய்வு தொழிற்படாது. பொருள் மீது சிறிய கிடை விசை தொழிற்படுகிறது. அப்ப விசை ஒன்றை பிரயோகிக்காரு. பிரயோகிச்சும் பொருள் ஓய்வுல இருக்கான். அப்ப கட்டாயம் என்ன செய்வாங்க? உராய்வு விசை தொழிற்படும். என்ன உராய்வு விசை? நிலையியல் உராய்வு விசை. நிலையியல் உராய்வு விசை. அடுத்தது மரக்குற்றிக்கும் தளத்துக்கும் இடையில் முகப்பூச்சுமாக இடப்பட்டு கிடை விசை பிரயோகிக்கப்படுகின்றது. அப்ப இங்கேயும் கிடை விசை என்ன செய்றாங்க? பிரயோகிக்காக. பொருள் மட்டுமட்டாக இயங்கியது. மட்டுமட்டாக இயங்குது நாங்க என்ன செய்யும்? உங்களுக்கு உராய்வு விசை தொழிற்படும். என்ன உராய்வு விசை? எல்லை உராய்வு விசை. எல்லை உராய்வு விசை. அடுத்தது டி. பொருளின் மீது சமநிலைப்படுத்தப்படாத ஒரு விஷயம் தொழிற்படுகிறான். அப்ப சமநிலைப்படுத்தப்படாத ஒரு விஷயம் தொழிற்படுது. பொருள் சீரான வேகத்தோட இயங்குதான். அப்ப இங்க என்ன செய்யும்? கட்டாயம் உராய்வு தொழிற்படும். என்ன உராய்வா இருக்கும் இங்க? இங்க இயக்கவியல் உராய்வா இருக்கும். இயக்கவியல் உராய்வு. அடுத்தது ஈ வந்து மரக்குற்றி மீது நிலைக்குத்தா மேல் நோக்கி விசை பிரயோகிக்கப்படும். நிலைக்குத்தா மேல் நோக்கி பிரயோகிக்கப்படுதான். பொருள் அங்க இல்லையா? அப்ப அங்க நிலைக்குத்தா மேல் நோக்கி ஒரு விசையை கொடுத்தா நிறகுகள் நோக்கி தாக்கும். பொருள் இயங்க இல்லைன்னா நிறையும் அந்த விஷயம் கொடுத்த விஷயம் சமன் அறிக்கும். அப்ப அங்கேயும் என்ன உராய்வு? இல்ல. உராய்வு இல்லை. சரியா? அப்ப இது வந்து என்ன? உராய்வு தொழிற்படுமா இல்லையாங்கிறது கற்றிக்கார். இப்ப அடுத்த கேள்வி. ஓய்விலுள்ள மரக்குற்றி மீது 0.5 நியூட்டன் கிடை விசை ஒன்று பிரயோகிக்கப்படுவதாம். 3 செகண்ட்கள் தளத்தின் வழியே முன்னோக்கி இழுக்கப்படுகின்றது. இச்சந்தர்ப்பத்தில் உராய்வு விசை வந்து 0.1 நியூட்டனா. அப்ப என்ன செய்றாரு? 0.5 நியூட்டன் விசை கிடை விசை ஒன்று இதுல பிரயோகிக்காரு. அப்ப நாம பார்ப்போம். நோக்கி 0.5 நியூட்டன். உராய்வு இயக்கத்துக்கு எதிராக தான் தொழிற்படும். அப்ப இது என்னது? 0.1 நியூட்டன். இப்ப விளையல் விசை கற்றிருக்காரு. என்ன செய்யணும்? முதலாவது வழியில விளையல் விசை. அப்ப நாம விளையல் விசையை காணணும். என்ன வரும்? 0.5 நியூட்டன்ல இருந்து 0.1 நியூட்டனை கழிப்பீங்க. அப்ப உங்களுக்கு எவ்வளவு வரும்? 0.4 நியூட்டன். இப்ப ஆர்முடுகளை கேட்காரு. ஆர்முடுகள் காண்றதுக்கு என்ன சமன்பாடு போடுற? F = ma. அப்ப இதுல F வந்து எவ்வளவு? 0.4 நியூட்டன். M வந்து 100 கிராம். அப்ப அதை 0.1 கிலோன்னு எடுக்கலாம். அப்ப ஆர்முடுகள் A. இப்ப 0.1 இஞ்சால வரும். அப்ப 0.4க்கு கீழே 0.1 சமன் A. அப்ப இதை பிரிச்சு விட்டா A சமன் 4 ms - 2 அலகு கட்டாயம் போட்டுக்கணும். அப்ப ஆர்முடுகள் வந்து 4 ms - 2. இப்ப இயக்கத்துக்கான வேக நேர வரைப்பு வரைய சொல்றாரு. அப்ப ஆர்முடுகளுக்குரிய வரைப்பு. இப்ப என்ன செய்யுங்க? 0த்துல இருந்து இப்படி ஆர்முடுகிற மாதிரி ஒரு கோடை கீறுவீங்க. கீறிட்டு என்ன செய்யணும் நீங்க? இது 3 செகண்ட் இயங்குதுன்னு சொல்லியிருக்கான். அப்ப இவ்விடத்துக்கு குறிக்கணும் என்ன? 3 செகண்ட். 3 போட்டா சரி. அடுத்தது 3 செகண்ட்ல என்ன வேகத்தை எடுக்கும்? ஆர்முடுகள் 4 வேகம் என்னன்னு கண்டுபிடணும். அப்ப அதுக்கு என்ன செய்யற?
ஏ சமன் இறுதி வேகம் சரி ஆரம்ப வேகத்துக்கு கீழே நேரம். ஏ வந்து 4, பியை காணணும், ஆரம்ப வேகம் 0, கீழே 3. அப்போ 3 வந்து 4 பேருக்கு 3 4 12. வியிலேருந்து 0 போனால் வி, அப்போ வி வந்து எவ்வளோ 12 ms மைனஸ் 1. அப்போ நீங்கள் வரையபில் என்ன செய்யறது இடத்துக்கு 12 இடத்துக்கு 12 போட்டிங்கன்னா சரி சரியா. அப்போ இதை குறித்து காட்டிக்கணும். அப்போ இவ்வளவும் வரைபில் குறிக்கிறது. அடுத்தது கனவடிவான பொருள் ஒன்று உருவில் காட்டியவாறு அதன் உச்சியின் மீது ஒரு கனப்பொழுது சமநிலையில் வைக்கப்படுமாயின் தொழிற்படுற விஷயங்களை கற்றிருக்காரு. அப்போ இங்கே என்ன விஷயம் தொழிற்படும் சரியா, சென்டரில் வந்து என்ன செய்யும் கீழ் நோக்கி, சென்டரில் இருந்து கீழ் நோக்கி நிறை தொழிற்படும். அப்போ அதனை உரிக்கிறோம் டபிள்யூ வந்து உரிக்கிறோம். அடுத்தது தொடுற புள்ளியில இருந்து செங்குத்தா மேல் நோக்கி, மேல் நோக்கி என்ன தொழிற்படும் செவ்வன் மருதாக்கம் தொழிற்படும். அப்போ அது ஆறுன்னு உரிக்கிறோம். அப்போ இந்த 2 விஷயம் தானே செய்யும் இதில் தொழிற்படும். அப்போ இவ்வளவும் இந்த விஷயங்களோட சம்மந்தப்பட்டு வந்த ஒரு கேள்வி. இப்போ பி கேள்விக்கு வருவோம். பி கேள்வி வந்து மேலுதைப்போட சம்மந்தப்பட்டு வர ஒரு கேள்வி. இதில் பாருங்க 3 உருக்கள் தந்திருக்காங்க. அப்போ ஒரு பொருளை வழியில் நெருக்கார 4 நியூட்டன் சரியா, 4 நியூட்டன் வருது. இந்த தண்ணீரை நிறை வந்து 5 நியூட்டன். இப்போ தண்ணிக்குள்ளே அமுழ்த்துறாரு, அமுழ்த்துனா இதில் 3 நியூட்டனாக போயிடுச்சு, கீழே வாசிப்பு தரலை நமக்கு. அடுத்து இங்கே 3வது படத்துக்கு வந்தீங்கன்னா தண்ணிக்குள்ளே அமுழ்த்துறாரு, அப்பயும் 3 நியூட்டன் தான், மேலதிக நீர் என்ன செய்யுது வெளியாது. இப்போ கேள்வி மேலுதைப்பு யாது. அப்போ மேலுதைப்பு வந்து நாம் பார்க்குற மேலுதைப்பு வந்து என்ன நிறை குறைவு, நிறை குறைவு. அப்போ ஆரம்பத்தில் உண்மையான நிறம் 4 நியூட்டன், இப்போ தோற்ற நிறம் 3 நியூட்டன். அப்போ எவ்வளோ நிறம் குறைஞ்சிருக்கு 1 நியூட்டன் குறைஞ்சிருக்கு. அப்போ மேலுதைப்பு வந்து என்ன 1 நியூட்டன். மேலுதைப்பு இன்னொரு விதமாகவும் பார்க்குறேன் சரி, இதில் தரல நமக்கு இதுக்கு சம்மந்தப்படாத என்ன இடம்பெயர்க்கப்படுற நீர நிற, இடம்பெயர்க்கப்படும் திரவத்திர நிற சரியா, இதுவும் மேலுதைப்புக்கு சமம். அடுத்தது ஒரு பொருள் மிதக்குதண்டா பொருள்ற நிறையும் மேலுதைப்பும் எப்படி இருக்கும் ஒன்று கொண்டு சமனாக இருக்கும். அப்போ இதெல்லாம் மேலுதைப்பு காண்ற முறை. இங்கே நமக்கு தேவையானது இது மேலுதைப்பு சமன் அந்த நிறை குறைவுங்கிறது. உருரங்கில் காட்டப்பட்டுள்ள சந்தர்ப்பத்தில் மேசை தராசின் வாசிப்பு யாருன்னு இருக்காரு. அப்போ இதில் பாருங்க மொத்த நிறை இந்த பொருள்ற நிறை என்ன செய்யும் கீழ் நோக்கி தாக்கும் 4 நியூட்டன் சரியா, 4 நியூட்டன். இந்த வித்தராசால 3 நியூட்டன் மேல் நோக்கி இழுக்கப்படுது. அப்போ ஓவராலாக இங்கே விடையில் விசை எவ்வளோ வரும் 1 நியூட்டன் கீழ் நோக்கி வரும், 1 நியூட்டன் கீழ் நோக்கி. அப்போ இந்த தராசு கீழ் நோக்கி தாக்குற விஷயத்தை தான் காட்டும். அப்போ ஏற்கனவே இந்த தண்ணீரை நிறை வந்து எவ்வளவு அது 5 நியூட்டன், 5 நியூட்டன். அப்போ இது 1 நியூட்டன். அப்போ இந்த ரெண்டையும் கூட்டி விட்டு வர்றது தான் வாசிப்பு. அப்போ எவ்வளோ வரும் 6 நியூட்டன். தராசின வாசிப்பு 6 நியூட்டன் கீழ் நோக்கிய விசைகள் கூட்டு சரியா. இது வராது 4 நியூட்டனும் 3 நியூட்டனும் சமப்பட்டு தான் நமக்கு 1 நியூட்டன் வந்துருக்கா. 4 நியூட்டனையும் சேர்த்து கூட்டல, இது ரெண்டையும் எடுத்து இதுக்கு விளைவுத்தான் வந்து என்ன இந்த 1 நியூட்டன் சரியா. அந்த அப்போ 1 நியூட்டனையும் 22 5 நியூட்டனையும் கூடனா சரி. அடுத்தது இருக்காரு கற்றுண்டை முகமையினுள் அமழ்த்துவதற்கு பதிலாக நீரினால் முற்றா நிரப்பப்பட்ட இடப்பெயர்ச்சி கிண்ணத்தினுள் அமழ்த்தப்படுமாயின் மேசை தராசின் வாசிப்பு யாது. இங்கே தண்ணி வெளியா இல்லை, அந்த 1 நியூட்டனுக்குரிய தண்ணியும் வெளியாகாம தான் இருந்து அதனாடி தான் 6 நியூட்டன் வாசிப்பு காண்பேன். இப்போ என்ன செய்யும் அந்த 1 நியூட்டனுக்குரிய தண்ணி என்ன செஞ்சிடும் இங்கே வெளியால் இந்த பாத்திரத்துக்குள்ளே வந்துடும். அப்போ இதுக்குள்ளே இருக்கிற தண்ணி 1 நியூட்டன். அப்போ 6 நியூட்டனில் 1 நியூட்டன் உனக்கு என்ன வாசிப்பை காட்டும் 5 நியூட்டன் வாசிப்பை காட்டும். அப்போ 5 நியூட்டன். அப்போ இவ்வளவும் ஃபஸ்ட்டுக்கு 6 நியூட்டன், அதில் மேலுதைப்புக்கு சமனான திரவத்திற நிற வழியாயிரும். அப்போ 1 நியூட்டன் நிற வழியாயிட்டேன்டா 6ல் 1 போனால் எவ்வளவு 5 நியூட்டன். அப்போ இவ்வளவும் இது மேலுதைப்போட சம்மந்தப்பட்ட வர கேள்வி. அப்போ 4வது கேள்வி ஃபிசிக்ஸ் கேள்வி. இப்படி ஏதாவது ஃபிசிக்ஸோட சம்மந்தப்பட்ட விஷயங்கள் விசைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தான் கூடுதலாக போடுவார்.